நமது எல்லை கட்டிய வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் வரையில உணர்ந்து உணர்ந்து இன்ப துன்பங்களை குறித்து உடல் வரையில எல்லை கட்டி கொண்ட மனநிலையில இருந்து விரிந்து 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 இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இணைத்துக் கொண்டு நம்முடைய அறிவை விரித்து நின்று இந்த மைக்ரா கோஷம் என்று சொல்லக்கூடிய உடலுக்கும் மேக்ரா கோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையே விட்டமிட்டு மனத்தால நாம் விருந்தும் ஒடுங்கியும் விருந்தும் ஒடுங்கியும் பழகணும். இந்த பழக்கம் எந்த அளவுல நமக்கு வாழ்க்கையில நலமளிக்கணும் என்று பாருங்க. விட்டமிட்டு நினைப்பது என்றால அந்த எதை சிந்திக்க வேணும், எதை நினைக்க வேணும், அதை நினைக்கிறோம். அப்படி இல்லையானால் தானாகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அலை மூலமாக ஓடி ஓடி பழக்கம் என்ற பதிவுக்கே ஆழம் கொடுத்துக்கிட்டே போறோம் எண்ணத்தாலையும் செயலாக. அதிலிருந்து வினைக்கடல்ல இருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேணுமானால் நம் விருப்பம் திட்டம் தெளிவு வழியே வாழ்வதற்கு நம்மை மனத்தாலும் உடலாலும் திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் விடுதலை என்பது. பழக்கத்திலிருந்து விடுதலை. பழக்கம் இயற்கையாக, அதாவது முன்ன ஒன்று செய்வோம், அது இயற்கை நீதி அதையே பதிவு செய்து வச்சு அதையே ஓட வைக்குது. மீண்டும் நாம் இன்னொன்று செய்தோமானால் அதுவும் அப்படியே ஆகுது. அப்படி எத்தனையோ காரியங்களை விரும்பியோ விரும்பாமலோ செய்த காரியங்கள் அத்தனையும் எண்ணமாகவும் உடல்ல உள்ள செல்களிடத்துல ஒரு இயக்க வேகமாகவும் பதிந்து அதுவே ஓடிக்கொண்டு இருக்குமே. ஆனால் முன்ன எந்த நிலையில நாம் எந்த அளவுக்கு துன்பங்களுக்கு காரணமான செயலையும் அதெல்லாம் செய்தோமோ திருப்பி 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 அதிலேயே வந்துவிட்டு இருக்கு. அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு ஒரு புதிய கல்வியை கற்று புதிய முறையில நம்முடைய மனதை விரித்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களும் காலநீளமாக ஏற்பட்டு வரக்கூடிய உயிர் தொடர்பும் காண்ற போது அங்கேதான் முதல்ல உருவத்தில இருந்து உயிர் நிலைக்கு வர்றோம். இது ஒரு டிரான்சென்டென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். உடல் வரையில எல்லை கட்டி, உணர்வு வரையில எல்லை கட்டி, இந்திரியங்கள் வரையில எல்லை கட்டி இருக்கிற வரைக்கும் பொருள் மேல அதிகமான பற்று, உணர்ச்சி வயப்பட்ட காமக்ரோத லோபமோக மதமாத்திரம் இந்த 6 குணங்கள் எழுச்சி இவைகளெல்லாம் தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்கு. அந்த உடலை நீங்கி உயிர் என்று எடுத்தாலே இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சமஷ்டி என்ற பேருயிர் என்று சொல்லக்கூடிய மகா ஆகாசத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. கூடுதல் குறைதல்னால் அங்கிருந்துதான் வரணும், அங்கிருந்தான் போய் சேரணும். அதே போல அந்த மகாகாசத்துல இருந்து எல்லா உயிர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறது. இப்ப மகாகாசத்தை ஒரு பெரிய ஒரு களம், ஒரு குட்டை நீர்நிலைன்னு வச்சுங்க. அந்த நீர்நிலையில அங்கங்க ஒரு சுழற்சி ஏற்பட்டா எப்படி இருக்குன்னா அது போன்றுதான் அதுக்குள்ளாகவே நடைபெறக்கூடியதுதான் இத்தனை உயிர்களும். ஆனால் அங்கங்க லோக்கலைஸ் ஆக்ஷன், அந்த பரவலாக இயங்கிக் கொண்டிருக்கிற தன்மையோடு இது தனித்தன்மை, தனி இயக்கம், அது தொடர்ந்து 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 பிறவிதோறும் தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியதுல இப்படி தனியான ஒரு லோக்கலைஸ் ஆக்ஷன் இப்படி நடந்து வரக்கூடிய உணர்ற போது உடல் உடலாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இப்ப அதை தாண்டி உயிர் நினைக்கிற போது உயிர் தான் நானாக இருக்கிறேன், உயிராகத்தான் இருக்கிறேன், இந்த உயிருக்கு உடல் வாகனமாக அமைந்திருக்கிறது என்ற போது இது ஒரு டிரான்சென்டென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதுல இருந்து உயர்ந்து போறோம். உடல் வரையில எல்லை கட்டினா அது சிறிய எல்லை தான். உயிர் என்ற அளவுக்கு வந்த பிறகு நாம் சமஷ்டியோடு சேர்ந்த உயிர் ஒரே உயிர் தான் இருப்போம். உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்ற முறையில பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. விண் என்பது ஒரே சக்தி தான், ஆகாசம் என்பது அது மகாகாசமாக பிரபஞ்சம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் ஊடே இருந்து இயங்கிக் கொண்டு ஒளி சுவைமன இவைகள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய தனி அணு அதனுடைய இயக்கம்னா பூதாகாசம் என்று பேரு. அதே இந்த உடலுக்குள்ளாக சித்தாகாசம், ஜீவனுக்குள்ளாக செய்த செயலெல்லாம் பதிந்து பதிந்து அதை அனுபவமாக்கி கொண்டு பிரதிபலித்து அதுல உள்ள இன்ப துன்பங்களை அடைந்து கொண்டிருப்பது சித்தாகாசம்.
அதனால அந்த சிதாகாசம் என்ற நிலைக்கு வந்த பிறகு உணர்ச்சிகள், அதுல இருந்து எழக்கூடிய காந்த சக்தி, அதனுடைய மாற்றம், இவைகளெல்லாம் உணர்ந்து கொள்ளும் போது உடல் வரையில எல்லை கட்டி இருந்ததை தாண்டி உயிர் வரையில வரபோது ரொம்ப தெரியுது. இந்த உடல் எத்தனையோ உடல் எடுத்து விட்டா கரு தொடராக இது வரையில இன்னும் இந்த ஆசைகள், பற்றுகள் இவைகளெல்லாம் விடுத்து இந்த பிரபஞ்ச காந்த சக்தியோட கலப்புறும் வரையில, இன்னும் அதை தாண்டி பிரம்மம் என்ற நிலையில கலப்புறும் வரையில இந்த பிறவி தொடர்ந்துதான் போகணும். அதாவது மலையில ஆரம்பிச்சாலும் ஊத்து அது எங்கே தங்கி அணைக்கட்டு கட்டி அப்படிதான் வந்தாலும் கடைசியாக அந்த ஊத்து நீர் மீண்டும் கடல்ல போய் சேரணும். கடல்ல போய் சேர்ந்து விட்ட பிறகு அதோட முடியும். அது போல நம்முடைய ஜீவனாக வந்த எதுவுமே அவனண்ட போய் நேரடியாக முடிகிற வரைக்கும் தொடர்ந்து தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுல மனித பிறவி கடைசியாக இருக்கிறது. இந்த நிலையில பார்க்கிற போது இந்த உயிருக்கு அப்பால ஆறாவது அறிவாக உள்ள மனிதனுக்கு தன்னை அறிந்து கொள்ளக்கூடியது, பிரம்மத்தை அறிந்து கொள்ளக்கூடியது விரிந்து நின்று வியாபகமாக மேக்ரா கோஷம் அகண்ட சமஷ்டிய எண்ணி 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 சமஷ்டியோடு கலந்து நிற்கக்கூடிய தன்மை வரணும். அங்கதான் இந்த குழப்பங்கள், சிக்கல்கள், வேண்டாத பற்றுதல்கள், பேராசை முதலிய 6 குணங்கள் இவைகளெல்லாம் நீங்கி நற்குணங்களாக மாறி மன அமைதியும் தெளிவும் உண்டாகும். அதற்காகவே நாம் மன விரிவு பெற்று நீட்டி பார்க்கணும். பிரபஞ்சம் எங்கே ஆரம்பிச்சது, அதுல இருந்து இங்க வந்திருக்கிறோம். எங்கேயாவது விடுபட்டதுன்னா இல்லை, ஆனாலும் மறந்து போயிருக்கிறோம். அப்பாவாக இருந்து அம்மாவாக இருந்து தான் இப்ப நாம் வந்திருக்கிறோம். இருந்தாலும் இப்ப அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் நினைவுக்கு வரல. ஆனா அவ்வளவு பதிந்து அந்த பதிவுகள் அவ்வப்போது எழுச்சி பெற்று இயங்கி கொண்டு வர்றதை பார்த்தோம். ஏன் நினைவுக்கு வரலன்னா அந்த உடல் இயக்கத்துல உள்ள செல்களும் அந்த செல்களால தொடர்பு கொண்ட மூளையும் அந்த உடலோட போச்சு. அந்த உடலை தாண்டி அதுல இருந்து அந்த அலை இயக்கத்தினால அலைதான் வந்தது. அந்த அலையிலிருந்து மீண்டும் இந்த உடல் அதே போல செல்கள் உண்டாச்சு, மூளையில செல்கள் உண்டாச்சு. இங்க புதிய பதிவுகள் தான் இப்ப இருக்குது. ஆகையினால அந்த பதிவுகள் எல்லாம் மறந்து போச்சு. பதிவுகள் இந்த வேகம் இருக்க, இயக்க வேகம் அது மாத்திரம் இருக்காது. எனவே இப்படி பார்க்க போனா இன்னைக்கு இந்த உடல் எடுத்து எப்படி வந்தோம், தாய் தந்தையர் மூலமாக உயிர் உடல் இன்று இப்படி ஏற்பட்டுதான் வந்தோம். அதற்கு முன்னே அவர்கள் வந்தது இப்படியே தொடர்ந்து போகும். எப்படி இருக்கும், கடைசியில முதல் எந்த வழியிலேயோ ஒரு மனிதன் உற்பத்தி ஆனான்னு வச்சுக்கோங்க, அது வழியில போய் தான் முடியும். நீங்களும் அங்கதான் முடியணும், நானும் அங்கதான் முடியணும். இன்னும் மலையில வாழக்கூடிய ஹில் ட்ரைப் எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களும் அங்கதான் முடியும். அப்படி அந்த ஒரு மனிதன் முதல்ல தோன்றினானே அதுதான் ஆரம்பம். அவன் தான் எல்லாருக்கும் அப்பா. அதை அறிகிற போது இந்த வேறுபட்ட ஜாதி, வேறுபட்ட இனம் எல்லாம் எப்படி வந்தது என்பதையும் பார்க்க வேண்டியது வரும். இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தானே முதல்ல, அவன் எங்க வாழ்ந்திருக்க முடியும் என்றால் ஒரு ஆற்றோரமா வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். தண்ணி வேணுமே, இயற்கையாக உள்ள தண்ணி ஆற்றோரமா. அப்படி இருக்கிற போது அது சில சமயம் பெருக்கெடுத்து அப்படியே அடிச்சுட்டு போகுது. அடிச்சுட்டு போய் எங்க விடுதோ அங்க இருந்து செத்தது போக மிச்சம் உள்ளவர்கள் அங்கேயே வாழறாங்க. அதுல இருந்து மீண்டும் அப்படி பரவி பல இடங்களுக்கு, ஒரே இடத்துல இருந்து பல இடங்களுக்கு பரவி வாழ்தல், இது ஒரு முறை. அதன் பிறகு பூமியினுடைய பிளவு ஏற்பட்டு அந்த பிளவின் காரணமாக மையத்துல கடல் புகுந்து அதனால கண்டங்கள் வேறு வேறாக ஆக்கி புதிய புதிய கண்டங்கள் வந்து ஆங்காங்கே மனிதன் வாழ தலைப்பட்ட போது அங்கங்கே இருக்கக்கூடிய வெப்பதட்பம், ஆங்காங்கு இருந்த உணவுப் பொருள் வசதி, இதை கொண்டு சிலர் மறித்தும் சிலர் உயிர் சக்தியும் வாழக்கூடிய நிலை வந்த போது வெவ்வேறு விதமான உடல் அமைப்பு இது ஒன்றா இருந்தாலும் அதனுடைய ரேசஸ் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரியாக இன வேறுபாடு உண்டாயிருந்தெல்லாம் அந்த காரணங்களால வந்தது. ஆகையினால அப்படி பார்க்கிற போது இந்த உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தை எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் தான். பேசுவதனால மாத்திரம் அது வந்துடாது, அந்த உண்மையை உணர்றதுனால தான் வரும்.
நம்ம ஆராய்ந்து பார்க்கிற போது விஞ்ஞான உண்மையே தான் இது. அந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். அப்போ மனிதன் மாத்திரமா? மனிதன் தான் மனிதன் வந்தான் என்று சொன்னா மனிதன் எப்படி வந்தான்னு பார்க்கிற போது கருத்தொடர் இல்லாத ஒரு உயிர் தொடர் வரவே முடியாது. ஆகவே மனிதனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஜந்துக்கள் என்னன்னு எடுக்கிற போது இந்த வாலில்லா குரங்கெல்லாம் இது வரையில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நேரடியாக வாலில்லா குரங்குல இருந்து மனிதன் வந்திருக்க முடியாது. இன்னொரு இனம், ஒரு அதுக்கு என்ன சொல்றது, தன்னினத்தையே சாப்பிடக்கூடியது கனிபாலிக் பேசி என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த மாதிரியான ஒரு மிருகம் இந்த வாலில்லா குரங்கு. இந்த இரண்டுமே எங்கோ சந்தர்ப்போசமாக கூடிய போது ஒரு தனி மனிதன் உற்பத்தி ஆயிருக்கும். அதன் பிறகு அந்த மனிதன் அதே குரங்கு கூட்டங்களோட பெண் குரங்கோட சேர்ந்து விருத்தியானதுதான் மனித குலமாக இருக்கணும் என்பதை நான் ஆல்ட்ருயிசம் நூல்ல அதை சில ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து எழுதி வச்சேன். ஏனென்றால் ஆதி மனிதனுடைய வாழ்க்கையை எந்த நாட்டில எந்த இடத்துல இருந்து ஆராய்ந்து பார்த்தாலும் கனிபாலிக் ஹேபிட், அதாவது தன் இனத்தையே சாப்பிடுற அளவுக்கு தான் இருந்திருக்கு. நேரடியாக குரங்குல இருந்து மனிதன் வந்திருந்தானே, ஆனால் குரங்கு மாமிசம் சாப்பிடுறதில்லை. அது ஏன்னா சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலத்துல மரங்கள் அதிகமா இருந்திருக்கணும், பழவர்க்கம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கிற போது மாமிசம் தேட வேண்டிய அவசியமே இல்லாத இருந்தது. எப்போ மாமிசத்தை சாப்பிடுறதையே அந்த ஆதி மனிதனுடைய எந்த இடத்துல இருந்து எடுத்தாலும் ஹில் ட்ரைப்ஸ் அவங்களெல்லாம் கனிபாலிக் ஸ்பெசி தான். அதை நீங்க நம்முடைய பாரதத்துல கூட ஒரு கதை வர்ற போது பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு சூரம் தினந்தோறும் வேண்டிய ஆளை அடிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்களா ஏற்பாடு பண்ணி வச்சாங்க, நாங்களா பார்த்து ஒரு ஆள் அனுப்புறோம் சொல்லி. அதன் பிறகு ஒரு ஆள் அனுப்புற போது பீமன் போனா அவனை சண்டை போட்டு சாவடிச்சான்றதெல்லாம் அந்த காலத்துல நடந்து வந்த நீதிகளை ஒட்டி கதையா இருக்கலாம். கதையா இருந்தாலும் எந்தெந்த காலத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குதோ அதை வச்சுதான் கதையா எழுதுவாங்க. ஆகையினால இதெல்லாம் இந்த மனித இன பரிணாமத்தை கூறுகிறது. சைவ சமயம் வந்தது, அதன் பிறகு சாக்த சமயம் வந்தது. அதன் மூலமாக அத்வைதம் துவைதம் இந்த ரெண்டையும் விருத்தி செய்துட்டாங்க. ஆனா வைணவ சமயம் வந்த போது அது விசிஷ்டாத்வைதம் என்று கூறினாங்க. பாருங்க, அவர்கள் எப்படி வாழ்க்கையில சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. அது வாழ்க்கையில எவ்வாறு இயற்கையை பயன்படுத்திக் கொள்வது என்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்த போது மனிதன் எப்படி உற்பத்தி ஆனான் என்ற சிந்தனை வைணவ சம்பிரதாயத்துல வைணவ சமயம் வந்த பிறகுதான் ஆராய்ச்சியை எடுத்தாங்க. அப்பொழுதுதான் அவர்கள் கண்டுபிடிச்சது எவல்யூஷன் ஆஃப் லிவிங் பீயிங், எவல்யூஷன் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூ என்று இரண்டை கண்டுபிடிச்சாங்க. அதாவது உயிரின பரிணாமம் ஒன்று, அந்த உயிரின பரிணாமத்துல இருந்து மனித வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி பரிணாமம் என்று ரெண்டு எடுத்தாங்க மனிதன்ல இருந்து. அதேதான் இப்போ தசாவதாரம் என்ற கதையாக சொன்னாலும் நீண்ட கால மனித இன சரித்திரத்தை அறிவினால அவன் எவ்வாறு கண்டுபிடிச்சான். இப்போதானே ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக டார்வின் சயின்ஸ் மூலமாக மனித இன வளர்ச்சியை கண்டுபிடிச்சது. அவர்கள் அந்த காலத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, முதல்ல இருந்தது நீர்க்கோளம் தான். நீர்க்கோளத்திலிருந்து பூமி மையத்துல கெட்டிப்பொருள் உண்டாகி அங்கிருந்து வந்த வெப்பத்தினால மேல கொண்டு அந்த எரிமலையின் மூலமாக தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா மலை வளர்ந்தது. மலைகள் இருந்தது, மலைகள்ல இருந்து மழை பெஞ்சு மழை அது கரைந்து அப்புறம் முல்லை ஆயிடுச்சு, காடுகள் ஆயிடுச்சு. இன்னும் மெல்லிய மணல்கள் சேர்ந்த போது இன்று விளைநிலம் என்று சொல்லக்கூடிய மருதம் என்ற நிலம் உண்டாச்சு. அதன் பிறகு நீர் இருந்த ஓரமெல்லாம் நெய்தல் என்று சொல்றான். இந்த உள்ள இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, நிலத்தினுடைய கெட்டித்தன்மை அதிகமாக ஆக ஆக நீரை தாண்டி மேல கொத்துக்கிட்டு வருது பாருங்க. அப்படியே சில இடங்கள்ல 1000 மைலுக்கு தூக்கி விடும். அப்படி தூக்கி விட்ட இடங்கள் எல்லாம் டெசர்ட் என்று பாலைன்னு சொன்னாங்க. நிறைய பாலைவனங்கள் எல்லாம் இப்போ மனித வாழும் வனங்களாகவே ஆயிப்போச்சு. உதாரணமா நீங்க யுஎஸ்ஏல லாஸ் ஏஞ்சலஸ் எடுத்தீங்கன்னா அந்த பாலைவனத்தினுடைய இதையே பார்க்கலாம். மேல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜீவன்கள் அந்த நீர்ல வாழ்ந்த ஜீவன்கள்ல இருந்து உற்பத்தியான தொடராக
இருக்கும் செடி கொடி வகைகள் எல்லாம். அது பக்கத்திலேயே இன்னொரு ஒரு பெரிய மலை இருக்கிறது. அது என்ன மலை? அது அரிசோனா என்ற இடத்துல இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அது 1.5 மைல் 2 மைல் உயரத்துக்கு பார்த்தாலும் கூட படிப்படிப்படியாக நீர் வாழ்ந்த அதனுடைய எலும்பு, அதனுடைய இதெல்லாம் அடையாளம் தான் இருக்கு. அப்படியெல்லாம் வர்றதுதான். அப்படியே தூக்கிடுற போது மணல் மேல வரும் அல்லது கெட்டி பொருள் மேல வரும், தண்ணி கீழே போயிடும். அங்கே டெசர்ட்னு பாலைன்னு சொல்லுவாங்க. ஆகவே 5 வகை நிலங்கள் இப்படித்தான் உற்பத்தி ஆச்சு. 5 வகை நிலங்கள்ல முதல் வந்த நிலம்னா வெப்பதட்பத்துல சரியாது. ஏன்னா ஈக்குவேட்டர்ல அடுத்துத்தான் வந்திருக்க முடியும். அதனால தமிழ்நாட்டை போல அந்த ஈக்குவேட்டர் அடுத்த நிலங்கள் எல்லாம் முதல் வந்தவை. அது நிறைய மலைகள் உள்ள இடம். அதான் குறிஞ்சிதான் முதல்ல உற்பத்தி ஆச்சு. குறிஞ்சியிலிருந்து நெய்தல், இது முல்லைன்னா காடுகள். அந்த காடுகள்ல இருந்து அதன் பிறகு மருத நிலம். இந்த மருத நிலத்துல வந்தவங்கதான் பயிர் வச்சு தொடர்ந்து வாழ தொடங்கினாங்க. அதுக்கு முன்னே இருந்தவன் இருக்கக்கூடிய மிருகங்களையே அடிச்சு கொண்டு சாப்பிட்டு வரலாம். அது குறிஞ்சி நிலத்துல உள்ளவர்கள் அவங்க இயற்கையாக கிடைச்ச உணவோட இருந்தாங்க. ஆனால் இந்த முல்லையில வந்த பிறகு தானே ஆடு மாடுகளை வளர்த்து அதன் மூலமா பால் எடுத்து அதன் மூலமாக மாംசம் எடுத்து சாப்பிடுறது வந்தது. அப்போ மருத நிலத்துக்கும் இந்த குறிஞ்சி நிலத்துக்கும் மத்திய வாழ்ந்த மக்களுக்கு இடையர்கள் என்று சொன்னாங்க. இடை என்றால் குறுக்க, மத்தியில இருப்பது என்று. அந்த மாதிரி வளர்ந்து வந்த காரணத்தினால முதல்ல இன்னைக்கு 28 பாகம் பூமியும் 72 பாகம் தண்ணியிலேயே இருக்குது இந்த உலக உருண்டை சுற்றி இருக்கக்கூடிய பரப்புல. அப்போ முன்ன என்ன இருந்திருக்கோம்னா முழுக்கவே தண்ணியாகவே இருந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் யாராவது சொல்றாங்களே அழிஞ்சிடும்ன்றது. இனிமே உலகத்துல அதாவது அழிஞ்சிடுறது எங்கேயோ ஒண்ணு கொஞ்சம் எக்கச்சக்கமாக நடுமையத்துல கரைந்து உள்ள போச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள போகுமே தவிர இனிமேல் நிலப்பரப்பு தான் அதிகமாகும். இன்னும் அப்படி அப்படியே தூக்கி பாலைவனங்கள் அதுல இருந்து நிலப்பரப்பு தான் அதிகமாகுமே தவிர நீர்பரப்பு ஆகவே ஆகாது. அந்த முறையில நாம் பார்த்தோம்னா முதல்ல நீர் இருந்தது, நிலம் வந்தது. இப்போ எந்த இடத்துல ஜீவன் உற்பத்தி ஆகும்? நீர்ல தான் உற்பத்தி ஆகும். நீர்ல உற்பத்தி ஆகிறதுனால முதல் எல்லாம் வந்த இறைவன் உயிரினமாக பரிணாமம் அடைஞ்ச போது மச்சாவதாரம் எடுத்தான்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்தது நீருக்கும் நிலத்துக்கும், 2 நீர்ல இருந்து நிலத்துக்கு போனா நீருக்கும் நிலத்துக்கும் 2லையும் வாழக்கூடிய உயிரினம் என்ன என்று கண்டாங்க. ஆமைதான். அதனால கூர்மாவதாரம், மச்சம் கூர்மம். அதாவது அவர்கள் யூகித்த யூகத்துக்கு சொல்றேன். அப்புறம் கூர்மம் போனா அத முதல்ல விளைஞ்சது புல்லுதான். அந்த புல்லுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டித்தான் உயிர் வாழ்ந்திருக்கணும் ஜீவன்கள். அப்படி உள்ளது என்னன்ற போது பன்றிதான் அப்படி குழி நோண்டி வேறெடுத்து சாப்பிடக்கூடியது என்ற போது மச்சம் கூர்மம் வராகம். அதன் பிறகு மனித உருவுக்கும் சாதாரண கால்நடைகளுக்கும் இடையில ஏதோ ஒரு உருவம் இருக்கணும், அதுல இருந்துதான் மனிதன் வந்திருக்கணும்னு யூகிச்சாங்க. பின்னால இந்த வரிசையப்படுத்தி சயின்ஸ்ல வந்த போது குரங்குல இருந்து மனிதன் வந்திருப்பான் என்பது பின்னால கண்டுபிடிச்சவர்கள். ஆனா அப்போ அவங்க என்ன எடுத்தாங்க? முக ஒற்றுமையை எடுத்தாங்க. இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மனிதனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய முகம் என்ன என்ற போது சிம்மம் தான் என்று கண்டுபிடிச்ச போது அந்த சிம்மத்துல இருந்துதான் மனிதன் வந்திருப்பான் என்பதற்கு நரசிம்மம் என்று ஒரு அவதாரம் 4வது. இது வரையில ஜீவ இன பரிணாமத்துல மிருகங்கள் வரையில கொண்டு வந்து விட்டாங்க. மிருகங்கள்ல இருந்து மனிதன் வந்தானே எப்படி? என்ன வித்தியாசம்? வாய் ஒன்றும் மனம் ஒன்று. சிந்திக்கும் ஆற்றலும் வாயினால பேசுவதும் மனிதனுக்கு மற்ற உயிர்களை விட அவன் மிகுந்தவன். அதனால வாயும் மனமும் உள்ளவன் வாமனன். 5வது மனித பிறவியில இருந்து தொடர்ந்தது. வாமன அவதாரத்துக்கு பின்னால என்ன வச்சிருக்காங்க பாருங்க. அதன் பிறகு மனிதன் வாழ தொடங்கினா உழுதுதான் வாழ்ந்திருக்கணும். அதனால கலப்பியை கொடுத்து பலராம அவதாரம் ஒண்ணு கொடுத்தாங்க.
அதன் பிறகு ஆட்சியை அமைச்சு ராமாவதாரம் வச்சாங்க. அதன் பிறகு கலைகளை எல்லாம் ஒரு குறிப்பிடுவதற்காக, அழகு கலைகள் இவைகள் எல்லாம் குறிப்பிடுவதற்காக கிருஷ்ண அவதாரத்தை கொண்டு வந்தாங்க. கடைசியில கொண்டு வந்தவங்க இன்னும் ஒரு அவதாரத்தை வரப்போகுதுன்னு விட்டு வச்சிருக்காங்க, கலிக்காவதாரம்னுட்டு. அதுக்குள்ள புத்தாவதாரம் தான் 10. இன்னும் யாராயிலும் நல்ல ஒரு பிரசிடென்ட் வந்தா இவர் தான் 10வது அவதாரம்னு கூட சொல்லிடுவாங்க இப்ப வரப்போ. அதனால ஆனால் இதெல்லாம் நீங்க அந்த கற்பனையாக வந்த எந்த யூகத்துல இருந்து இந்த பரிணாமத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. அப்படி அந்த காலத்துல இருந்தே இந்த ஆராய்ச்சியும் மனிதன்கிட்ட வந்திருக்குது. இந்த யுகம் அதுல மனித இனத்தை நோக்கி ஆராய்ந்த ஒரு பண்பாடு தமிழ்நாட்டுக்கு, முக்கியமாக இந்திய நாட்டுக்கு அது அதிகமாக போடணும். காரணம், இது இந்திய நாடு இந்த ஈக்குவேட்டர் பக்கத்துல இருப்பதனாலையும் சீதோஷ்ண நிலை, அது தமிழ்நாட்டுல தான் சீதோஷ்ண நிலை வேறுபாடு இல்லாத அதிகமாக இருப்பதனாலையும் இங்க சிந்திக்கிறதுக்கு, இன்னும் உலகத்தை பற்றி உணர்றதுக்கு, அதான் எந்த எடுத்தாலும் அந்த காலத்துல உள்ள புலவர்கள் எல்லாம் கூட உலகம் 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 என்றே பாடுவாங்க. அந்த மாதிரி அந்த சிந்தனையிலேயே வந்த ஒரு நாடு இந்த தமிழ்நாடு. இங்க இருந்து இப்போ இதை ஒத்திய கலாச்சாரம் தான் எதிர்காலத்துல பரவும். யாரோ ஒரு ஜெர்மன் அஸ்ட்ராலஜர் 230 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதினாராம். அவர் எழுதுனதுல இருந்து எல்லாமே நடந்துட்டு வந்தது. இன்னும் இப்போ இந்த 200வது ஆண்டு, 210வது ஆண்டுல, அதாவது 2010வது ஆண்டுல அது நடக்க போகுதுன்னு எழுதியிருக்காராம். அது என்னன்னா, இந்த ஈக்குவேட்டரை அடுத்து இந்திய நாட்டு முனையில இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், அங்க இருந்து ஒருவன் வந்து இங்க ஆள போறான், ஐரோப்பா கண்டத்தை ஆள போறான்னு எழுதி வச்சிருக்காராம். இது ஒரு பெரிய குழப்பமாகவும் அல்லது பேச்சாகவும் இருக்குது மேல நாடுகள்ல. இப்போ அது யார் வந்து இந்த ஆட்சியை பிடிக்க போறான்னுட்டு என்ன சாதாரணமா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதுல கேட்டிருக்காங்க யுஎஸ்ஏல. நான் சொன்னது என்னன்னா, ஆட்சியை பிடிச்சு இனிமேல் ஆள்றதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. அந்தந்த மாதிரி அவரவர்களே குடியாட்சியினுடைய இது கண்டுட்டதுனால அங்கங்க குடியாட்சி தான் வர இன்னும் சர்வாதிகார ஆட்சியெல்லாம் போய் குடியாட்சி தான் வரும். இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாது, அறிவாட்சி தான் வரணும். அந்த அறிவாட்சிக்கு இந்திய நாட்டை ஒட்டிய கீழ் நாடுகள்ல கலாச்சார மேம்பாடு வந்துகிட்டே இருக்குது. அங்க இருந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலா ஒரு கலை, ஒரு கலாச்சாரம் உற்பத்தி ஆகி அங்க இருந்து இங்க பரவி அது எல்லாருக்கும் பிடித்தமாக இருந்து அது ஒரு வேளை பரவ போறது என்றதை சொல்லி இருக்கலாம் என்று நானும் அவங்களெல்லாம் கட்டின கதையோட நானும் ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன். ஆகையினால இந்த மாதிரி நாம் பார்க்கிற போது நாம் சுருங்கி நீக்காத மனதை விரிந்து பார்க்கிற போதுதான் இப்போ ஒரு 10 ரூபா பாக்கெட்ல இருந்து விழுந்து போச்சு. எத்தனை கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். அதை தேடி ஆப்பிள்னா எவ்வளோ எத்தினால ஐயோ 10 ரூபா போச்சே 10. இந்த 10 ரூபாயை போல 10 லட்சம் ரூபாய் கூட பேங்க்ல இருக்கு. இந்த 10 ரூபாய் போச்சே 10 ரூபாய் போச்சே 10 ரூபாய். இது காரணம் என்னன்னா, இந்த உடல் வரையில எல்லை கட்டி உணர்ச்சி வரையில இருந்து அதுக்குரிய பொருட்கள் மேலேயே நினைச்சு 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 இதை தாண்டி அதை விடுபட்டு வர முடியாத தவிப்பு தான். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுக்கும் காரணம் இந்த பழக்கமாக இருந்து எல்லை கட்டிய உணர்வுகள்ல அதுலயே சிக்கிக்கொண்டு அதுவே பெருசென்றோம். அதுல தேவையா துன்பம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் என்று வெறுப்புணர்ச்சியும் விருப்புக்கு உட்பட்டு அங்கேயே சிக்கி கொண்டுதான் மனம் விரித்து பார்த்தோம்னா மனிதனுக்கு மரணம் ஏது? அறிவுதான் மனிதன், அறிவுதான் நான் என்று வைத்துக் கொண்டா அந்த முற்றறிவாக இருந்த இறைவனே தான் இத்தனை கோடி ஜென்மங்களையும் தாண்டி இப்போ மனிதனாக வந்திருக்கிறான். அதுல ஒரு புள்ளி நான், ஒரு கோடு நான், இந்த கோட்டு முனையில நான் நிற்கிறேன். இதை எடுத்துக்கொண்டா நான் அறிவாக இருக்கிறேன்னா இதுவரையில எடுத்த உடலெல்லாம், அதாவது ஒரு துணியை போட்டோம் அது கிழிஞ்சு போச்சு, அதை கழட்டி போட்டு இன்னொன்னு எடுத்தோம் இப்படியே வந்துட்டு இருக்கிற போது யார் செத்துது? மரணமிலா பெருவாழ் வாழ்ந்திடலாம் கண்டீர் என்றதுல 2 அர்த்தம் இருக்குது. உடலை அதாவது ஜீவசமாதி ஆக்கி கொள்ளலாம் என்றது ஒண்ணு, இது புலனளவுல. ஆனா உண்மையானது என்னன்னா,
இந்த தத்துவ ஞானம் சரியாக புரிந்து போனால் மரணம் என்பது இல்லை. நாம் தொடர்ந்து ஒருவன் தான் இருந்தா ஒருவன் தான் இருக்கிறான், ஒருவன் தான் இருக்க போறான். அவன் தான் அறிவாட்சியாக இருக்கிறான், அவன் தான் அறிவா இருக்கிறது, எல்லா பொருளும் இயங்கி கொண்டிருக்கிறது அதுதான் என்று சொன்னா மரணமில்லா பெருவாழ்வு. உயிர் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது அறிவு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே அந்த முறையில விரிந்த மனநிலையில சிறுகு 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 இந்த எல்லை கட்டிய உணர்வுல இருந்து விரிந்த நிலைக்கு வருவதற்கு பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், அது உற்பத்தி, அதற்கு நமக்கு என்ன தொடர்பு என்று உணர்ந்து 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 தெளிகிற போது அந்த மன விரிவிலேயே இருந்து இந்த உடலை கவனிக்கிற போது இது ஒரு நிமிஷத்துல வந்தது. அப்படி போய் ஒரு வண்டி ஏறிடுறான், ஒரு 2 மைல் போச்சு, 4 மைல் போச்சு, இன்னும் 10 மைல் இருக்குது, நம்ம இறங்க போறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இதெல்லாம் பாசிங் ஆன் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நாம் சென்று கொண்டே இருக்கிறோம், நாம் எப்பொழுதும் இருக்கிறோம், நாம் நிலையானவர்கள் தான் என்ற அளவுல அந்த அளவுல இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு தர்மம் செய்தா செத்த பிறகு அங்க கொடை பிடிச்சிக்கிட்டு நம்ம வரவேற்று புஷ்ப பல்லக்கு வச்சுக்கிட்டு நம்ம கொடுப்பாங்க என்ற ஒரு கற்பனையும் இல்லை. அதே போல நான் ஏதாயிலும் பாவம் செய்தா அதாகும் இதாகும் செக்கில் போட்டு ஆட்டுவாங்க, எண்ணெயில போட்டு ஆட்டுவாங்கன்ற இந்த கற்பனைக்கெல்லாம் மனம் பட வேண்டியது இல்லை. செய்த செயலிலேயே விளைவு இருப்பதனால அது இன்பமோ துன்பமோ அங்கங்க வருது. அப்படி அந்த நேரத்துல வராதது பதிந்து மீண்டும் காலத்தோட வரத்தான் போகுதுன்ற அளவுல நமக்கு தெரியாமலேயே வினை தொடர், நாம் செய்த செயலினுடைய வினைகள் தான் தொடருது என்ற போது நல்வினைகளையே செய்யக்கூடிய தெளிவும் அந்த விரிந்த மன தெளிவுல அமைதியான வாழ்வும் கிட்டும். எனவே இந்த பிரபஞ்ச பரிணாமத்தையும் ஒவ்வொருவரும் தத்துவ ஞானிகள் யோகிகள் உணர வேண்டியது அவசியம் என்பதனால தான் இந்த தத்துவ விளக்கத்தை நாம் வச்சிருக்கோம். இங்கே கொஞ்ச நேரம் இத சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, நம்ம மனிதனாக இருக்கோம், மனிதனா மட்டுமா இருக்கிறோம் அப்படி கேட்டுக்கிறோம். உருவத்துல மனிதனா இருக்கிறோம், ஆனா குணத்துல மனிதன் என்றால் ஒரு மனிதன் என்றால் மன இதம், இதம் என்றால் பொருந்துவாறு எண்ணுதல், செய்தல், வாழ்தல், இதான் ஹிதம். அப்போ மனதுக்கு ஹிதமாக வாழக்கூடியவன், அறிவுக்கு பொருத்தமாக இயற்கையினுடைய நேரி உணர்ந்து எப்பொழுதும் அமைதியோட தெளிவோட வாழக்கூடியவன் மனிதன். அதுதான் மனிதன். ஆனா அந்த மனிதனுக்கு உருவம் வந்துடுது. எப்போ அந்த உருவம் வந்த போது என்ன இருக்குதுன்னா, இந்த மனித உருவம் எங்க இருந்து வந்தது? மற்ற கால்நடை என்ற இடத்துல இருந்துதான் வந்துருக்குது மனித உருவம். அது வரையில எடுத்த பிறவிகள் இன்றைக்கு மனிதனான பிறகு வந்த தொடரை விட அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரையில வந்து மனிதனாக வருவதற்கு எத்தனை கோடி பிறவி வந்ததோ அத்தனை கோடி பிறவியிலையும் செய்த செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணி பாவ புண்ணியம் உணர்ந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது எண்ணியா செய்திருப்போம். இல்லை, ஏதோ பசிச்சுதா எதிரில போச்சா ஒரு அடி அடிக்கிறது, சண்டை போடுறது, இதை சாவதா அது சாவதான்றது, இம்மாதிரியே நான் மிருகத்தினுடைய. அப்போ எல்லா மிருகங்களுடைய குணங்களும் தொடர்ந்து மனிதனண்ட வந்து இந்த உடல் இயக்கத்தினுடைய பதிவுதான் மனிதனண்ட உருவமாக வந்ததுல வந்ததே தவிர அறிவு இயக்கம் என்ன வரல. அது 6வது அறிவு வந்த போதிலும் கூட அது மலர்வதற்கு சிந்தனை வர வரதானே மலரும். அந்த மாதிரி சிந்திக்க முடியாமலே, நேற்று இன்று நாளை என்று எண்ண முடியாமலே, நான் மனிதன் என்று ஒரு ஜீவன் என்று உணர முடியாமலே கழிந்த காலம் எவ்வளவோ. அப்போ ஆகினால அந்த பதிவுகள் எல்லாம் இப்பவும் நமக்கு எல்லாரிடத்துலயும் இருக்குது என்றதை தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த காலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த காலங்கள்ல முதல் மனிதன் வாழ்ந்த காலத்துல இரும்பு இல்லை, மின்சாரம் இல்லை, நெருப்பு இல்லை, அணு இல்லை, அதாவது அணுசக்தி. இந்த 4ஐயும் கழிச்சிட்டு மனிதனை நோக்கி பாருங்க என்ன எப்படி இருந்திருக்கும். பிரிமாடியல், அதாவது அந்த காலத்துல மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கும். அந்த காலத்துல
மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு சாதாரண உயிரினங்களை போல புகையில காட்டுல இருந்து வாழ்ந்தான். துணி வந்த காலம் பின்னால எவ்வளவோ காலம், துணியா கூட முதல்ல கட்ட ஆரம்பிக்கல. அந்த மனதுக்கு இது அசிங்கா, இந்த உடலை அந்தாண்டா இன்னொருத்தர் பார்க்க கூடாது என்ற போது மனித இனத்துல பெண்ணுதான் முதல்ல ஆடைய கத்து கொடுத்தா மனிதனுக்கு, இலையால மறைச்சு. அதன் பிறகு ஆண்களும் மறைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இலையில இருந்து நாறு, மனையாடை இவைகளெல்லாம் கூட உடையாக இருந்து, அதன் பிறகு உயிர்வதை செய்து எடுக்கிற தோலை உடையாக கொண்ட காலம். அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளவுடைய பழக்க வழக்கங்களும் பதிவுகளும் மனிதனுடைய